Hi Cyber Soldiers, welcome to Quick Throw and I am man of my words. And ஆக்சுவலாக ஒரு ப்ரோ ரொம்ப நாளாக வந்து நெட்ஒர்க்கிங் கான்செப்ட் போடுங்க சொல்லிட்டு இருந்தார். நான் ஒரு சில வீடியோஸ் ஆல்ரெடி அந்த நெட்ஒர்க்கிங் கான்செப்ட்டில் போட்டிருக்கேன். மேபி நீங்கள் அதை பார்க்குறேன்னா முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு நெட்ஒர்க் கான்செப்டோட தான் வந்திருக்கேன். லைக் என்னென்னு கேட்டிங்கன்னா நேட். ஸோ நேட்னா ஒன்றும் இல்லை கைஸ், நெட்ஒர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன்னு சொல்லுவாங்க. அண்ட் முக்கியமாக வந்து நிறைய பேர் இது ஒரு ப்ரோட்டோக்கால்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் இட் இஸ் நாட் அன் ப்ரோட்டோகால், இட் இஸ் அன் ப்ராசஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேட், அதாவது நெட்ஒர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அண்ட் ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நேட்டுன்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது நெட்ஒர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நமக்கு ஒரு 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று ஐபி அட்ரஸ் பற்றி தெரியணும், அண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஐபி அட்ரஸ், அண்ட் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் அதை போய் பார்த்து தான் இதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா போதும். பிகாஸ் இதுலேயும் நான் கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஐபி அட்ரஸஸ் தான் உங்களுக்கு தெரியும். இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலை தான் வந்து ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸில் மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்குது. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் டி அப்படின்னு சொல்லி 5 டைப்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.0.0லேருந்து ஆரம்பிச்சு அண்ட் 127.255.255.255 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஐபி அட்ரஸ், கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ். அண்ட் நெக்ஸ்ட் இது கிளாஸ் பி ஐபி அட்ரஸ், இது கிளாஸ் சி ஐபி அட்ரஸோட ரேஞ்ச், அண்ட் கிளாஸ் டி ஐபி அட்ரஸோட ரேஞ்ச், அண்ட் கிளாஸ் சி ஐபி அட்ரஸோட ரேஞ்சஸ். ஸோ இந்த கிளாஸ் ஏ, கிளாஸ் பிலாம் என்ன இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் மட்டும் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். அண்ட் இது நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லணும்ல. ஸோ கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸோட ரேஞ்சஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸோட ரேஞ்சஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஆக்சுவலாக கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஐபி அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கிளாஸஸ் தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸ் பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸ் அப்படின்னா எதுக்கு, அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் அது கூடிய அப்படியே பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் பற்றி நான் கூட சேர்த்தே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கோப்பை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்னோட ஸ்கோப் வந்து எதுக்குள்ளே வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் ஏ லேண்ட் நெட்ஒர்க், அதாவது லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா தான் இந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸ்லாம் யூஸ் பண்ணப்படும். ஸோ அந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் விட்டு வெளியே போயிடுச்சுனாலே அதால் அது அங்கே வெளியே போக முடியாது. ஓகேவா? ஸோ அந்த லோக்கல் ஏரியாக்குள்ளே மட்டுமே யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் பப்ளிக் ஐபி அட்ரஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைட் ஏரியா நெட்ஒர்க்ஸில் யூஸ் பண்ணப்படுறது. அதாவது இன்டர்நெட்டில் இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கூகுள் சர்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அவங்க யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ 127.217.22.14 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா google.comோட ஐபி அட்ரஸ். ஸோ இந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸுமே இன்டர்நெட் அக்சஸில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்டர்நெட் அக்சஸில் இருக்க ஐபி அட்ரஸஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்க ஐபி அட்ரஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் சொல்லுவோம். அண்ட் அப்படி இல்லாமல் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ஸ்குள்ளே இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸோட ரேஞ்சஸ். அண்ட் மோஸ்ட்லி நம்மள நீங்கள் பார்த்துருப்பீங்க 192.168.0.0ன்னு இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சஸ்குள்ளே மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஐபி அட்ரஸஸ் எப்பயுமே இருக்கும். ஸோ இதை தவிர்த்து இருக்கிற மிச்ச எல்லா ஐபி அட்ரஸஸுமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸஸ். ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்நெட் அக்சஸ்குள்ளே இருக்க ஐபி அட்ரஸஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ இந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்க்கு வந்து எங்கெங்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ வித்தின் ஏ நெட்ஒர்க். இப்போ வந்து என்னோடய சிஸ்கோ ரவுட்டரில் நான் வந்து ஒரு 5 டிவைசஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். லைக் மை லேப்டாப், மொபைல் ஃபோன் அண்ட் என்னோடய டிவி. ஸோ ஆண்ட்ராய்ட் டிவி எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா ஸோ இதுதான் ஒரு நெட்ஒர்க். ஸோ என்னால் இந்த நெட்ஒர்க்கில் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும் இந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸை யூஸ் பண்ணி. பட் பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் அப்படி கிடையாது. லைக் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க்குக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ண முடியுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைடர் அண்ட் கண்ட்ரோலர். ஸோ அந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். ப்ரொவைடரும் நம்ம தான் நம்மளோட நெட்ஒர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி தரும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் வந்து இதை அலகேட் பண்ணுவாங்க. அவங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு காஸ்ட். கைஸ்,
ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கிடையாது. பிகாஸ் அது நம்மளோட நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே கிரியேட் பண்ணி தருது. ஸோ அதுக்கு எந்த ஒரு நம்ம பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் நீங்கள் வாங்கணும்னா உங்களோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு நீங்கள் காசு கட்டி தான் அதை வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து சர்வர்ஸ்லாம் காசு கட்டி வாங்குறதுக்கு காரணமே அதுதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். ஸோ இதை வந்து எப்படி லொக்கேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸ் லொக்கேட் பண்ணுறது ஈஸி தான். ஸோ நீங்கள் விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா ஐபி கான்ஃபிக் அப்படின்னு டெர்மினலில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் லினக்ஸாக இருந்துச்சிங்கன்னா ஐஎஃப் கான்ஃபிக்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் பப்ளிக் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஒரு கூகுள் சர்ச்சில் போயிட்டு தான் உங்களோட ஐபி அட்ரஸ் தரும்போது தான் உங்களால் பப்ளிக் ஐபி அட்ரஸஸே கண்டுபிடிக்க முடியும் கைஸ். ஓகே, அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். ஸோ ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இன்டர்நெட்லேயே அக்சஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. அப்புறம் எப்படி நம்ம ஒரு கூகுள் சர்வரையோ இல்லை ஒரு விக்கிபீடியா அதெல்லாம் எப்படி வந்து அக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேட் உண்மையாலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேட்டோட ப்ராசஸ். லைக் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நேட்டோட வேலையே என்ன நான் சொல்ல வரேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரைவேட் நெட்வொர்க், இதுதான் நம்மளோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த நேட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரைவேட் பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கவும் முடியாது, அலோகேட் பண்ணவும் முடியாது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸால். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேட்டு இன்டர்நெட் அக்சஸ் இருக்கும்போது மட்டும் ஒரு பாக்கெட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிவிடுன்னா அந்த பாக்கெட்டுக்கு மட்டும், ஸோ அந்த பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டேருந்து வெளியே ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா, நேட் என்ன பண்ணுன்னா அது ஒரு பப்ளிக் நெட்வொர்க்காக மாற்றும். ஒரு பப்ளிக் நெட்வொர்க் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்கெட்டுக்கு அலோகேட் பண்ணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அந்த பாக்கெட்டால் இன்டர்நெட்டோட அக்சஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது கூகுள்னு வச்சுக்கோங்களா. ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா கூகுளோட ரவுட்டருக்குள்ளே பாஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட அவங்களோட ப்ரைவேட் நெட்வொர்க்கில் நீங்கள் உள்ளே போன உடனே ஸோ அது வேறு ஒரு அகெயின் அது ஒரு லோக்கல் ஐபி அட்ரஸ்க்கு அந்த பேக்கெட்டை சேஞ்ச் பண்ணும். லைக் இது நார்மலாக என்ன பண்ணுது அப்படின்னு டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ சிம்பிள் தான் கைஸ். நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனில் இருக்கும்போது மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேக்கெட்ஸ்க்கு பப்ளிக் நெட்வொர்க்கை அலோகேட் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து எதை சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ இன்டர்நெட்டில் நீங்கள் எது சர்ச் பண்ணும்போதும் உங்களோட நெட்வொர்க் உங்களோட டிவைசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் நெட்வொர்க் அலோகேட் ஆகுது. ஸோ அந்த டைமில் தான் உங்களால் இன்டர்நெட் கூட அக்சஸே பண்ண முடியுது. ஸோ இந்த லோக்கல் ப்ரைவேட் நெட்வொர்க்லேருந்து உங்களை பப்ளிக் நெட்வொர்க்குக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நேட் ப்ராசஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் இது ஒரு இன்சைட் த லோக்கல். ஸோ இன்சைட் த லோக்கல்னால் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஏரியா நெட்வொர்க். ஸோ ஓகே, ஸோ அவ்வளோ தூரம் போகாது. ஸோ இதோட நின்றுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து என்னால் இன்னும் நிறைய டிவைசஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நிறைய டிவைசஸ் இதில் கனெக்ட் ஆகிருக்குன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இதுக்குள்ளே இருக்க ஐபி அட்ரஸ்லாம் பார்த்திங்கன்னா 192.168.1/24 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த டிவைசஸால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் இது எல்லாமே ப்ரைவேட் நெட்வொர்க்கில் இருக்குது. ஸோ இப்போ அந்த நேட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகும்போது லைக் நீங்கள் இப்போ நெட் ஆன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் லிட்டரலாக சொல்கிறேன், நீங்கள் நெட் ஆன் பண்ணும்போது ஏதாவது சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்களோட பேக்கெட்ஸில் வந்து என்ன ஐபி அட்ரஸஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைவேட் நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், உங்கள் பேக்கெட்ஸ் வந்து இன்டர்நெட்டில் ஃப்ளோ ஆக வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ லிட்டரலாக ரவுட்டருக்குள்ளே போகும்போது ரவுட்டரில் நேட்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த நேட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இந்த ப்ரைவேட் நெட்வொர்க் ஐபி அட்ரஸை தூக்கிட்டு இந்த பேக்கெட்டுக்கு ஒரு பப்ளிக் நெட்வொர்க் ஐபி அட்ரஸை அலோகேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த பேக்கெட்டெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆக முடியும். ஸோ அப்படி தான் இது என்ன ஆகுதுன்னா இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிட்டு ஸோ சர்வருக்கு வந்து டிஃபால்ட்டாக சென்ட் பண்ணுது. ஸோ சர்வருக்கு வந்து இப்போ நான் fb.com அப்படின்னு நான் சர்ச் பண்ணியிருந்தேன்னா அதை வந்து ஃபேஸ்புக்கோட சர்வருக்கு சென்ட் பண்ணுது. ஸோ அகெயின் ஃபேஸ்புக் சர்வர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ லைக் லாகின் பேஜ் எனக்கு திருப்பி சென்ட் பண்ணுறாங்க. ஸோ சென்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அகெயின் இன்டர்நெட் மூலியமாக தான் எனக்கு வரும்.
பட் இன்டர்நெட் மூலயமா எனக்கு வரும்போது இப்போ அது வந்து அட்ரஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாக்கெட்டுக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸோட இந்த ரவுட்டருக்கு திருப்பி வரும். ஸோ அகெயின் இங்கே திருப்பி NAT வந்து என்ன பண்ணணும்னா அந்த பேக்கெட்டை அகெயின் ப்ராசஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும்னா திருப்பி அகெயின் ஒரு ப்ரைவேட் நெட்ஒர்க்குக்காக ஒரு ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி அது மாற்றுச்சுல, ஸோ அந்த மாற்றினப்போ அது வந்து டேபிள் வந்து வச்சுருக்கும். ஸோ அந்த டேபிளை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அகெயின் இது அந்த பேக்கெட்டை கரெக்டாக என்னோட ஐபி அட்ரஸ் இருக்கிற என்னோட டிவைசஸுக்கு சென்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் நெட்ஒர்க்லேருந்து ஒரு பப்ளிக் நெட்ஒர்க்குக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த NAT ப்ராசஸ். ஸோ லிட்டரலாக இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் கைஸ் பண்ணுது. லைக் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பேக்கெட், ஸோ நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணும்போது எல்லாமே பேக்கெட்ஸை தான் மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ ப்ரைவேட் ஐபி அட்ரஸால் இன்டர்நெட் கூட அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த NAT அப்படின்ற ப்ராசஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பேக்கெட்ஸ்க்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸை அலோகேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அது இன்டர்நெட் கூட போய் கனெக்ட் ஆகும். ஸோ இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் சர்வர்லேருந்து உங்களுக்கு அகைன் ரிப்ளே வரும். அண்ட் அகைன் அந்த பேக்கெட் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ரவுட்டருக்கு வரும். ஸோ அந்த ரவுட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அகைன் அதே NAT ப்ராசஸ் யூஸ் பண்ணி அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து அலோகேட் பண்ணிச்சுல, ஸோ அதை அகைன் என்ன பண்ணணும்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்க்கு மாற்றி உங்களோட ப்ரைவேட் நெட்ஒர்க்கில் இருக்கிற உங்களோட டிவைஸஸ்க்கே அந்த பேக்கெட்டை திருப்பி சென்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா NAT வந்து ஆக்சுவலாக ப்ராசஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா NATோட ப்ராசஸ். உங்களுக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. லைக் இந்த ஓகே ஒன் செகண்ட் கைஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிடுறேன். எரேஸ் ஆல் லிங்க்ஸ் ஆன் த சைட்ஸ். ஓகே, நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த ஐபி அட்ரஸஸ் மட்டும் நல்லா பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸ் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது இந்த ரவுட்டருக்குள்ளே பாஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா NAT இதை ப்ராசஸ் பண்ணி இது வந்து ஒரு வேற ஒரு ஐபி அட்ரஸ்க்கு அலோகேட் பண்ணு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ இதால் என்ன பண்ண முடியும்னா இன்டர்நெட் கூட அக்சஸ் பண்ண முடியும். ஸோ உடனே இது என்ன பண்ணுதுன்னா நான் இப்போ கூகுளில் தேடுறன்ற பட்சத்தில் கூகுளுக்கு போகுது, கூகுளோட ரவுட்டருக்கு போகுது. ஸோ அகெயின் இந்த ரவுட்டர் என்ன பண்ணுதுன்னா அதை ப்ராசஸ் பண்ணி இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கிற அந்த பேக்கெட்டை ஒரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸாக கொடுத்து அலோகேட் பண்ணி அதை இந்த ப்ரைவேட் நெட்ஒர்க்கில் இருக்க கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணுது. இந்த சர்வர் அகைன் அதை ப்ராசஸ் பண்ணி திருப்பி ரவுட்டருக்கே சென்ட் பண்ணுது. ஸோ இந்த ரவுட்டர் அகைன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா NAT ப்ராசஸ் யூஸ் பண்ணி இப்போ இருக்க இந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸுக்கு அந்த பேக்கெட்டை அகைன் பப்ளிக் ஐபி அட்ரஸுக்கு மாற்றி இன்டர்நெட் கிளிக்ஸ் சென்ட் பண்ணும். ஸோ அந்த இன்டர்நெட் தான் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி உங்களோட ரவுட்டருக்கே கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அகைன் உங்கள் ரவுட்டர் என்ன பண்ணுன்னா அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கிற பேக்கெட்டை திருப்பி படித்து பார்த்துட்டு அகெயின் அதில் இருக்க இந்த ரவுட்டரில் இருக்க NAT ப்ராசஸ் பண்ணி அதை ப்ரைவேட் நெட்ஒர்க்குக்கு மாற்றி திருப்பி உங்களோட ப்ரைவேட் நெட்ஒர்க்கில் இருக்கிற உங்களோட டிவைசஸ்க்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க கைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா NATோட ப்ராசஸ். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ புரியலன்னா கொஞ்சம் ஒத்து பாருங்கள். ஸோ கன்ஃபார்ம் புரியும் நம்புகிறேன் கைஸ். 3 வாட்டி சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இல்லைனா கூட நீங்கள் அந்த ஐபி அட்ரஸஸ் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த ஐபி அட்ரஸஸ், ஸோ ப்ரைவேட் ஐபி அட்ரஸோட ரேஞ்ச் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ரேஞ்சஸ் ஆஃப் கிளாஸஸையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே நல்லாவே புரியும் கைஸ். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். ஸோ என்னடா நெட்வொர்க்கிங் கேட்டன்றதுக்காக இப்படி ஒரு நெட்வொர்க்கிங்காக போடுவேன் அப்படின்ற அளவுக்கு உங்கள் மண்டையில் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு புரியுது. பட் இந்த NAT ப்ராசஸ் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் சிம்பிளிஃபை தான். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கலாமோன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். அண்ட் லவ் யூ கைஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.